மக்களே, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறீங்க. நம்ம இன்றைக்கி கொல்கத்தா பெண் டாக்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா அந்த டாக்டரை பற்றி என்னென்ன உண்மைகள் வெளியே வந்திருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம். அவங்க பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் அந்த டாக்டருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுதாங்கன்னா, இந்த டாக்டர் ரொம்ப நல்லவங்க. இந்த டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா நேரமும் அவங்க வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ யாருக்காவது காய்ச்சல் தலைவலியா உடனே போய் ஒரு ஃபோன் மட்டும் பண்ணால் போதும், அவங்க போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. முடியலையானா நீங்கள் ஜிஹெச்சுக்கு வாங்க அப்படிம்பாங்க. அங்கே போயிட்டாங்கன்னா நல்லா அவங்கள வந்து ஒரு உபசரிப்பு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான டாக்டரு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் போவாங்க, நைட்டு வருவாங்க. ஸோ நிறைய டைம் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க இவங்க போகிறதையும் வரதையும். ஸோ அவங்க அந்த பகுதியில் வந்து டாக்டரே கிடையாது, இந்த ஒரு பெண் மட்டும்தான் டாக்டர். ஸோ எங்கள் ஏரியாலையும் ஒரு டாக்டர் இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து பெருமையாக பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெண்மணி. அதில் பார்த்திங்கன்னா வந்து ட்ரைனிங்கில் இருக்க டாக்டருக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக எல்லா இடத்துலையும் வேலை இருக்கும். ஏன்னா 28 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க, 36 மணி நேரம், அது மாதிரி அதிகமாக வேலை இருக்கும். அவங்க வந்து வீட்டில் இருக்கிறத வர மருத்துவமனையில் இருக்க நேரம் தான் அதிகம். ஸோ அந்தளவு வந்து அவங்க வந்து அந்த படிப்பு வேலைகள் அப்படின்னு இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அவங்களோட ஹெச்ஓடியே வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியும், இந்த பொண்ணு வந்து என் கூட நிறைய டைம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து தங்கமான பொண்ணு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம சஞ்சய் ராய் அவர் தான் வந்து முக்கியமான காரணம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிப்போர்ட்லலாம், அதெல்லாம் ஒன்று ஒன்று படிக்கும்போது உடம்புலாம் பதறுது அப்படியே. ஏன்னா அந்த பொண்ணோடைய காலை 90 டிகிரி வந்து உடச்சிருக்காங்க. அவர் வந்து ஒரு பாக்ஸர். அவர் பேட்டி கேட்குறவங்க கேட்குறாங்க, பாக்ஸர் அவர் எப்படி பாக்ஸர்னால அவர் உடச்சிருக்காருன்னு. பாக்ஸராக இருந்துட்டு போட்டும், பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்களுடைய ஒரு தைரியத்தில் ஒரு பொண்ணு மேலே தான் காமிக்கணுமா? அது இல்லாமல் வந்து இது வந்து ஒரு ஆள் மட்டும் செஞ்சது கிடையாது, இது வந்து ஒரு 2-3 பேர் சேர்ந்து செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த உண்மைன்னு தெரியலை, அதுதான் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு மேலே வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம் வந்து ஸ்பேம் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த உடற்கூறாய்வுலலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த இந்திய அந்த மெடிக்கல் இருக்குல்ல, அதாவது தலைவர்களும் வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய விஷயங்கள். ஆனால் வந்து இதில் வந்து பாராட்டத்தக்க விஷயம் நான் வந்து ஹெச்ஓடி இருக்காருல்ல, அந்த ஹாஸ்பிட்டலோட ஹெச்ஓடி, அவர் வந்து முன்னே வந்து தைரியமாக சொல்லியிருக்கிறாரு. பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா இவங்க வந்து ஒரு டாக்டர். ஸோ இவங்களை வந்து நிறைய பற்றி விசாரிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு டாக்டர், நல்ல வந்து ஒரு எல்லாருமே அன்பாக இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா சஞ்சய் ராய் அவரை பற்றி பார்க்கும்போது அவருக்கு மொத்தம் 4 மனைவி. ஸோ 4 மாமியார். அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாமியாரும் அவரை வந்து அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க. ஏன்னா இதில் நடந்திருக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆடிட்டோரியத்தில் நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆஸ்பத்திரியில் முக்கியமான இடத்துல வந்து போகிறதுக்கு வந்து எல்லாத்துக்கும் பர்மிஷன் கிடையாது, ஆக்சஸும் கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது இந்த ஹெச்ஓடி என்ன சொல்லுறாருன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஆக்சஸ் இருக்குது அப்படின்னா வந்து, ஸோ இந்த ஆஸ்பத்திரியில் அதாவது வந்து நல்லா தெரிஞ்சிருக்கவங்க ஒருத்தங்களால மட்டும்தான், அது ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களால ஒருத்தவங்க மட்டும்தான் வந்து இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்ய முடியும். ஏன்னா அந்த பெண்மணி வந்து எத்தனை மணிக்கு சாப்பிட்றாங்க, எத்தனை மணிக்கு வெளியே போகிறாங்க, எத்தனை மணிக்கு உள்ளே வராங்க, என்னென்ன வேலை செய்கிறாங்க, எத்தனை மணிக்கு எந்த வேலை செய்வாங்க அப்படிங்கிறது அவங்க கூட இருக்கிற ஒருத்தங்களால் மட்டும் தான் நோட் பண்ண முடியும். அப்படிங்கும்போது இது வந்து நோட் பண்ணி யாரோ ஒருத்தவங்க செஞ்சுருக்கிறாங்க. அது வந்து முதல்ல இவர் இருக்கார், இன்னொருத்தவங்க 2-3 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க, யாருன்னு தெரியல. சஞ்சய் ராயோடைய மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து 4வது மாமியார், அதாவது 4வது பொண்ணு 4வது அவங்க பொண்டாட்டி அவங்க இறந்துருக்காங்கன்னு தான் சொல்லப்படுது. பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த 4வது மனைவி இருக்காங்களா, அவங்க வந்து 4வது மனைவி வந்து சஞ்சய் ராய் மேலே வந்து 4 டைம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவு ரொம்ப மோசமானவர். அவர் வந்து அடிப்பார், உதப்பார், அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது அவர் மேலே. ஸோ வந்து 4 டைம் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க. ஆனால் அது வந்து அவர் வந்து நல்லவர் கிடையாது. அவர் வந்து என்ன சொல்கிறது, படங்கள் வந்து அதிகமாக பார்ப்பாங்க, பான் படங்கள், அதாவது இந்த ஏக்ராடி மூவி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான படங்கள் வந்து அதிகமாக பார்ப்பார். ஸோ அது வந்து என்னாச்சுன்னா வந்து ஒருத்தங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அதனுடைய மைண்ட் வந்து மாறுபடுது. ஸோ அதாவது அவர் வந்து ரொம்ப வல்கரான மூவிலாம் பார்ப்பார். மூவிலாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அவங்களுடைய மனநிலை மாறுபடுது. ஸோ அப்படி வந்து எல்லாத்தையும் வந்து தப்பாக வந்து நினைக்க தோணுது அப்படிங்கிற மாதிரியாக சொல்லப்படுது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது நிறைய அந்த ஹாஸ்பிட்டல்லே பார்த்திங்கன்னா வந்து அவர் மேலே நிறைய வந்து கம்ப்ளைண்ட் இருக்குது. ஏன்னா அங்கே வரவங்க அவர் வந்து ஒரு தன்னார்வ தொண்டில் உள்ளதான் அந்த வந்து அவர் வந்து வேலை பார்த்துருக்காரு. மாதம் 12,000 ரூபா சம்பளம் இருக்குது அவர் மேலே. பார்த்திங்கன்னா வந்து ஏன்னா வந்து அவர் அந்த போலீஸ் அந்த இதில் அந்த மாதிரியான ஒரு இதில் தான் இருக்கிற தன்னார்வ தொண்டில். அதனால் வந்து அவர் மேலே வந்து யாரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வரலை. ஸோ இவருக்கு வந்து பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இவங்க மேலே வந்து யாரும் வந்து எந்த இதுவும் எடுக்கல. ஏன்னா இவர் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. ஹாஸ்பிட்டலே பார்த்திங்கன்னா வந்து அந்த பெண்களுக்கெலாம் வந்து நாங்களே வந்து தொண்டு பண்ணுறோம், தன்னார்வ ஒரு இது பண்ணுறோம் அப்படிங்கிறக்காண்டி நிறைய பேர் நம்பர்லாம் வாங்கி நிறைய இடத்துக்குலாம் ஃபோன்லாம் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அந்த டார்ச்சர் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து குழந்தையோட வந்து இந்த ஹாஸ்பிட்டல்லாம் வந்து கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்காங்க.
அதெல்லாம் அந்த மாதிரி அவர் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரியா வந்து எக்கச்சக்க பிரச்சனைகள் வந்து அவர் மேலே இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து அவர் வந்து மாட்டியிருக்காரு, கைது பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ இதில் வந்து என்னென்ன உண்மைகள்லாம் வெளியே வரும்னு தெரியல. ஆனால் உடற்கூறு ஆய்வில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வந்திருக்குது. அதெல்லாம் நம்ம சொல்லும்போது அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்திருக்கு. ஏன்னா அந்த பெண்ணோடைய பார்த்திங்கன்னா ஒரு முகம், கை, கால், அப்புறம் உடம்புல நிறைய இடங்களில் வந்து சிதைக்கப்பட்டு ரத்தங்கள் நிறைய வந்திருக்குது. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொடுமையான விஷயம். இதை நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கோ இல்லை பேசுகிறதுக்கோ வரல. இனிமேல் அந்த மாதிரியான ஒரு இது யாருக்கும் நடக்கக்கூடாது. இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, அதுக்கு வந்து கண்டிப்பாக நீதி வேணும் அப்படிங்கிற வேண்டி தான் இதை பற்றி பேசுகிறோம். இதுவே வந்து கஷ்டமான செய்தி தான். இந்த வீடியோ வந்து நிறையத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு சமூகத்தில் இருக்கோம். நாமும் வந்து நன்றாக செயல்படணும், நம்ம கூட இருக்கவங்களையும் நன்றாக வச்சுக்கணும். அது வந்து பொதுவாக வந்து சிறிய பெண் குழந்தைகள்லேருந்து வயசான தாய்மார்களோடு இருக்கிறாங்க, எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கக்கூடிய நம்முடைய கடமை. ஸோ அதனால் வந்து முடிந்தவரை வந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் வந்து பெண்களையும் வந்து தெய்வமாக போட்டுருவோம். நன்றி.